நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்த்துருவோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 2% பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கு டெஃபினட்டாக கேப் அப் தான் வந்து நடக்கும். கேப் அப் வந்து 500 புள்ளிகள் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து ஆவரேஜாக தான் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து நிக்கே பார்த்திங்கன்னா வந்து 1.61% வந்து டவுனில் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கிறது, அது மாதிரி யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவில் இருக்கிறதுனால. ஓகே, நான் சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சென்செக்ஸ் ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சென்செக்ஸு செல் ஆனால் தான் பேங்க் நிஃப்டி 50 செல் ஆகும். சென்செக்ஸ் பை ஆனால் தான் பேங்க் நிஃப்டி 50 பை ஆகும். ஸோ அதனால தான் சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஏரோ மார்க் போட்டதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே கேண்டில். ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டாக இருக்குதுன்னா மண்டே மோஸ்ட்டாக கேப் டவுன் தான் ஆகும். ஸோ இந்த ஏரோ மார்க்ஸ் எல்லாமே வந்து கேப் டவுன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. இந்த போர் முடிகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்கும். ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டு தான். போரை நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யூஎஸ் ஈரான் வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் டோட்டலாக திரும்பும். அது வரைக்கும் மார்க்கெட் செல் ட்ரெண்டாக தான் இருக்கும். மேஜர் சப்போர்ட்டில் வேணால் ஒரு 10 நாள் இல்லை ஒரு 3 நாள் வந்து மார்க்கெட் அப்படியே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகினர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேட் நியூஸ், ஒரு செல் ட்ரெண்ட் ஹெவியாக போயிட்டுருக்கிற டைமில் ஃப்ரைடே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பார்த்து லாஸ்ட் 1 ஹவரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மணியில் நம்மளுக்கு வந்து மண்டே கேப் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு பயங்கர ப்ராஃபிட் வந்துடும். அதை வந்து அப்படியே புக் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீப் அவுட் ஆஃப் த மணியை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மண்டே வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால டீப் அவுட் ஆஃப் த மணி பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கரைச்சிடுவான், பயங்கரமாக விழணும். இந்த மணியில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக விழுந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட்ஸு இல்லை 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து நீங்கள் மதியம் 2 மணிக்கெலாம் வந்து ஒரு லாட் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்டிங் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப வந்து அவுட் ஆஃப் த மணியில் பண்ணாமல் இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறது கவனமாக பார்த்துக்கணும். ஏன் ஒரு லாட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு லாட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது திடீர்னு மார்க்கெட் அகென்ஸ்டாக ஒரு 20 பாயிண்ட்டு இல்லை ஒரு 30 பாயிண்ட் வந்து அகென்ஸ்டாக போனாலும் உங்கள் சைக்காலஜிக்கல் வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ பை ட்ரெண்டு, ஒரு ஸ்ட்ராங் பை ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இதே தான் மண்டேவும் நடக்கும். மண்டே கேப் அப் சான்சஸ் இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து புட் ஆப்ஷனை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்லது. இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை செக் பண்ணுவோம். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் செல் ட்ரெண்ட் அப்படின்னா கேப் டவுன் ஆகுது அடுத்த நாள் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. அப்போது சென்செக்ஸ் எவ்வளோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா 2% பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போது நாளைக்கு திருப்பியும் 2% வந்ததுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த கேப் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். அந்த கேப்பை அந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸை வந்து கரெக்டாக டச் பண்ணி உடச்சி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் பை ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் வந்து வாங்கியிருக்கு, செல் பண்ணியிருக்கு. அப்போ அந்த இன்ஸ்டியூஷனல் செல் பண்ணதுனால அந்த இன்ஸ்டியூஷனல் பாயிண்ட்டை நம்ம தாண்டி மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா அது வரைக்கும் மார்க்கெட் திடீர்னு 2% மேலே போனாலும் மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் சைட்வேஸ்லேயே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நான் ப்ரீவியஸாக என்னென்ன கேப் டவுன்லாம் நடந்திருக்குதோ அதோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதை தாண்டி மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகலை. ஸோ எப்போ ஒரு செல் ட்ரெண்டாக இருந்தால் இதெல்லாம் எப்போ அடிக்குதோ அப்போ தான் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் இல்லை ட்ரெண்டு ரிவர்சல் பேட்டர்ன்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பைக்கு மாறணும். அது வரைக்கும் பைக்கு மாறக்கூடாது. ஸோ சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,600 வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு பை கேண்டில் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திருப்பியும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ரீசன் கேப் டவுனுன்றது ஒரு இன்ஸ்டியூஷனல் கேண்டில். அந்த இன்ஸ்டியூஷனல் கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு தடை மாதிரி ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து
நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். அதை பார்த்து படிச்சுட்டு மார்க்கெட்டோட நாலேஜை வந்து பெருக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.